வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேச போறோம். சுத்தி வளைச்சி பேசாம நான் ஸ்ட்ரைட்டா ஒரு சில விஷயத்த சொல்ல போறேன் இந்த விநாயகர் சதுர்த்தியில. ஏன்னா விநாயகர் தலை துண்டிக்கப்பட்டது, யானை தலை வைத்தார்கள், இதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு உண்டான வழியை வகுத்து தரும். முக்கியமான சென்னை வாசிகளுக்கு நாம சொல்றேன், தயவு செய்து வீட்டில் இருக்கும் விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு தெருவுல ஒரு பெரிய விநாயகர் வச்சிருப்பாங்க, 10 அடி 20 அடிக்கு. அந்த விநாயகர் பெரிய விநாயகர் பக்கத்துல வைக்காதீங்க. நான் சார் விநாயகர் சதுர்த்திக்கு வீடியோ போடுறீங்கன்ட்டு ஆவலா உள்ள வந்தேன். விநாயகர் சதுர்த்திக்கு எப்படிலாம் பூஜை செய்ய போறாங்கன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி சொல்றீங்களே சார்னா, நீங்க எல்லா பூஜையும் கரெக்டா செஞ்சிருவீங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த பெரிய விநாயகர் கிட்ட உங்க சின்ன விநாயகரை வைக்கிறீங்கல்ல, அந்த விநாயகர் என்ன ஆகும் தெரியுமா? கடந்த 13 ஆண்டுகளாக நான் பெரிய விநாயகரை கடலில் எடுத்துமே கடைச்சிட்டு இருக்கேன். நாங்க பெரிய விநாயகர் வைக்கிற டீம். எங்க டீம் வருஷம் வருஷம் ராஜ கணபதி அப்படின்னு ஒரு கணபதிய சென்னைய அருகில் உள்ள மேடவாக்கம் பக்கத்துல சித்தாலப்பாக்கம், சிட்லப்பாக்கம்னா தாம்பரம் பக்கத்துல இருக்கு, அதை சொல்லல, சித்தாலப்பாக்கம் தாம்பரம் பக்கத்துல மேடவாக்கம், மேடவாக்கத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இந்த சித்தாலப்பாக்கத்துல வள்ளூர் நகர் அப்படின்னு ஒரு நகர்ல ராஜ கணபதி அப்படின்னு ஒரு விநாயகரை நாங்க வச்சுட்டு வரோம். எங்களுடைய குழு சார்ந்த நண்பர்கள் ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து, அதுல நானும் ஒரு ஆளு, நாங்களும் சேர்ந்து அந்த விநாயகரை ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த விநாயகரை வைத்து அன்னதானம் பண்ணி ஆரவாரம் செய்து அவரை அழகாக நாங்கள் கடலில் கரைப்போம். அப்போ அந்த பகுதி சார்ந்த மக்கள் அனைவரும் அந்த சின்ன சின்ன விநாயகரத்திலிருந்து பெரிய விநாயகர்கிட்ட வச்சிருவாங்க. இப்ப என்ன விஷயம் தெரியுமா? கடல்ல கரைக்க போகும்போது பல ஆயிரம் கணக்கான வண்டிகள் பீச்சில் குவியும். அப்போ அந்த பெரிய விநாயகரை கிரேன்ல எடுத்த உடனே சின்ன விநாயகரை இறக்க டைம் இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய விநாயகரை கிரேன்ல இருந்து எடுத்த உடனே சின்ன வண்டியை அந்த வண்டியை கிளப்ப சொல்லி உடனே தெரித்திடுவாங்க. வண்டி கிட்டத்தட்ட விநாயகரை இறக்கிட்டு டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா ஈஸியார்ல நிற்பாரு. வெட்டுவாங்கன்னு பிஜிபி புகாரில வண்டி நிற்கும். இல்லைன்னா பீச்சில கூட சைட்ல எங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஆண்டு போய் வண்டி நிற்கும். அப்போ வண்டியில அந்த களிமண் விநாயகர் அப்படியே இருக்கும். இதை என்ன செய்வார்கள் என்றால், வர வழியில ரோட்ல போட்டுருவாங்க. இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா அனுபவபூர்வமாக வருடம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா கடல்ல கரைக்க முடியாது, மறுபடியும் 3 கிலோமீட்டர் யாரும் எடுத்துட்டு போய் கரைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விநாயகர் வண்டியில குவிஞ்சிருக்கும். வர வழியில ஒரு இடத்துல நீங்கள் வீட்டில் பூஜை செய்து ஆராவரம் செய்து நீங்கள் வைத்திருந்த விநாயகரை நீங்கள் பெரிய விநாயகர் கிட்ட எடுத்து வைக்கிறீங்க. அந்த விநாயகரை பீச்சில் கரைக்கல, வருஷம் ரோட்ல தான் போடுறாங்கன்றதுல இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு உண்மை தெரியும்? சென்னை வாசிகள் தயவு செய்து நீங்க உங்க கையால எதுவுமே பீச்சில் கரைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க விநாயகரை கூட வாங்க வேணாம். ஏன்னா நீங்க வாங்கிட்டு வீட்டுல வச்சு பூஜை செய்து அதற்கு அபிஷேகம் செய்து அதுக்கு படையலிட்டு நீங்க எதுவுமே ஒரு பெரிய விநாயகர் பக்கத்துல வச்சு அதை வண்டியில ஏற்றி அங்க கரைக்க டைம் இல்லாத அது ரோட்ல போறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, வருடம் இந்த விநாயகரை கரைக்கும் பொழுது சண்டைகள் நடப்பது நிதர்சனமான உண்மை. வண்டி மோதிக்கும், டீமும் மோதிக்கும். அப்போ இந்த சின்ன விநாயகர் களிமண் விநாயகர் தான் எடுத்து அடிச்சுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் களிமண் விநாயகர் எடுத்து அடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய மண்டை உடைஞ்சி கோர்ட்டு கேஸ் ஆகும். அதுக்குதான் இந்த விநாயகர் சிலை கரைப்பு அன்னைக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் குவிக்கப்படுறாங்க. வருடம் இந்த சண்டைகள் நடப்பதும் விநாயகரை மண்ணில் போடுவதும் நான் பார்த்து மிக மனவேதனை அடைகிறேன். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ப்ளீஸ். இது அம்பல் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்கும், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சென்னையில இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு பெரிய விநாயகர் கிட்ட வச்சிருவாங்க. சார் நான் பெரிய விநாயகர் கிட்ட தான் சார் விற்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றீங்கன்னா, நீங்க அந்த விநாயகர் கூட கரைக்கும் போது போங்க. அடுத்த வருடம் நீங்க அந்த விநாயகர் கிட்ட வைக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க நேர்ல நடக்கிற விஷயத்த லைவா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அதோடைய மன வேதனை என்னன்னு. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? வேற வழியே இல்லை, அது அங்கிருந்து எடுத்துட்டு சோழிங்கநல்லூரை தாண்டி யூட்டன் அடிச்சு அதுக்கு ஒரு ஓடையில தண்ணி போகும், நம்ம காங்னிஷன்ட் பக்கத்துல. கெனால்ல போடக்கூடாதுன்னுட்டு அந்த ஓடையில போய் போடுவோம். அதுக்கும் போலீஸ்காரங்க அங்க இருந்து நைட் டியூட்டி ஈவினிங்ல ரவுண்ட்ஸ் வரவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அங்கேயும் போட முடியாது. ஸோ தயவு செய்து
நீங்கள் விநாயகரை எடுத்துட்டு போய் உங்க கையால கரைங்க. அது கூட முடியலன்னா என்ன? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பெரிய விநாயகர் கிட்ட வச்சா இது சேஃபா போய் கடல்ல கரைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ரெண்டாவது, விநாயகர் காலில் வச்ச உடனே ஈவினிங் எதுவுமே கரைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. 3வது நாள் எதுவுமே கரைங்க. 3க்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, மகத்துவம் இருக்கு. ஆணவம் கண்ணும் மாயை உணர்த்தக்கூடிய விஷயங்கள். 3ஆம் தேதி 3 நாட்கள் கழித்து எதுவுமே கரைங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பயங்கரமா படையல் போட்டு சாமி கும்பிட்டு மற்ற 2 நாள் அப்படியே விட்டுறக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற அந்த 2 நாளும் எதனா ஒரு நைவேத்தியம் பண்ணிடுங்க. விநாயகரை தரையில் வைக்காதீங்க, மனையில வைங்க. கிணத்துல, குளத்துல, ஆத்துல, கடல்ல நீங்க எதுல எடுத்துட்டு வந்தாலும் கரைங்க. ஆனா உங்க கையால கரைங்க. அருகம்புல்லு, வெள்ளை இருக்க, கருங்குவலை, மல்லி, முல்லை, தும்பை பூவால தயவு செய்து அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மிகப்பெரிய விசேஷம் தும்பப்பூ, பயங்கர விசேஷம். தும்பப்பூ ரொம்ப விசேஷம். விநாயகர் எத்தனை சில பேர் பீரோல வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு போன வருஷத்துக்கு விநாயகர் கரைப்பாங்க. விநாயகர் வீட்டுல வச்சிருந்தா ஐஸ்வர்யம் சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. குபேர மூலையில் விநாயகரை வைத்திருந்தால் செல்வம் பெருகுன்னு பீரோல விநாயகர் எத்தனை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது அது எதுவுமே கரைக்கிறதுலாம் சில கேங்க்லாம் இருக்கீங்க. அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். மண்ணிலே தோன்றி மண்ணிலே மனிதன் மறைகிறான். அந்த தாத்பரியத்தை உணர்த்துவதுதான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை மஞ்சள்ல பிடிக்கிறான், சாணியில பிடிக்கலாம், களிமண்ல கூட பிடிக்கலாம். ஆனா எந்த தெய்வத்துக்கும் அப்படி கிடையாது. எல்லா தெய்வத்தையும் ஆகம விதிப்படி கருங்கல்லையும் ஐம்பொன்லையும் செப்புலையும் தான் செய்யறாங்க. ஆனா விநாயகருக்கு அந்த ஆகம விதியே கிடையாது. வாஸ்து குறைபாடுனா விநாயகர் கோயில் தான் கட்டுவான் வீட்டு எதிரில். ஆஞ்சநேயர் கோயில், அம்மன் கோயிலே கட்ட மாட்டான். ஏன்? அவர் தான் இருப்பதிலே முதல் முழு கடவுள் என்பதனால் இந்த விஷயத்தை விநாயகரை முதல் நிறுத்தி செய்வதால் அனைத்து விக்னங்களும் அறுக்கப்படும் என்பது நம்பப்படுகிறது. அதனால் தயவு செய்து மக்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்திக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. கரைச்சதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. எந்த பரிகாரம் செய்தாலும், எந்த வழிபாடு செய்தாலும் முன்னாடி பின்னாடி 2ம் சேர்த்து நீங்க இருக்கிற விரதம் உங்களை தலை காக்கும். பெரிய விநாயகர் கிட்ட எடுத்துமே வைக்காதீங்க. விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பாருங்க, ஒரு கையை தலையில சொறிட்டு முடியில கையை வச்சுட்டு வழிபாடு செஞ்சா அந்த வழிபாடு பழிக்காது. நான் நிறைய இடத்துல பார்ப்பேன். கோயில்ல சாமி கும்பிட கியூல நிற்பாங்க, பேசிங்கன்னா தலையை சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே போய் அதே கையில கும்பிடுவீங்க. அப்புறம் இறைவன் எதுவும் செய்யணும்னு. இறைவனை வழிபடுவதற்கு சில நிஷ்டைகள், சில நியமங்கள் உண்டு. புரியுதுங்களா? அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். தெரியாத விஷயங்களை சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் மண்டை ஊறும். சொரினம் போல இருக்கும், ஆனா சொல்லிடக்கூடாது. முடியில கை வச்சாலோ, தும்பி விட்டாலோ, நம்ம வாஷ்ரூம் போனாலோ அதே கைகளுடன் நாம் இறை வழிபாடு செய்யக்கூடாது. இது உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்ணுல கையை வச்சு இப்படி இப்படி நோண்டுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இறை வழிபாட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடாத சில விஷயங்கள். கோவில் கீழே நிக்க சொல்லும் போது செய்யக்கூடாது. விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம், மனையில வாங்கிட்டு, அப்போ தலையை சொல்லக்கூடாது. அப்போ என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய காரியங்கள் தடைப்படும், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்க வீட்டுல விநாயகர் ஒரு சிலையா பார்க்காதீங்க. ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அவர் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி அவர் அசத்துங்க. அருகம்புல் மாலை போடுங்க, நல்ல வெள்ளை இருக்குல்ல மாலையை போடுங்க, கருங்கோலையில அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பூலா தோணுதோ, வாசனையான பூலா அர்ச்சனை பண்ணி அப்படியே பூவை போட்டு அசத்துங்க. உங்க வாழ்க்கையை அவர் அசத்துவார். உங்க கையால எத்துமே கரைங்க. பீச்சுக்கு போறீங்கல்ல, படத்துக்கு போறீங்கல்ல, ஒரு படம் விட்டா உடனே போயிடுறீங்கல்ல, என் விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு உங்களால கரைக்க முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் உண்மையிலே விநாயகர் சேஃபா போயிடுவாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அங்க நடக்கிற உண்மை உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா அங்க டிரைவராலே எடுத்துட்டு வர முடியாது. இங்க விநாயகர் கரைங்க போயிட்டு வரவங்க காலைல வண்டி எடுத்தா ஈவினிங் தான் பீச்சுக்கு போவோம், அவ்வளவு டிராபிக். அதனால அவங்களால டயர்ட்ல சாப்பாடு இருக்காது, பிரச்சனை, அவங்களால போக முடியாது. இதுல எதனா ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா அந்த விநாயகரை எடுத்து அடிச்சு மண்டை உடஞ்சு போகுது. இப்ப நீங்க விநாயகர் எதுவுமே பெரிய விநாயகர்ல வைக்கிறீங்க, ஒரு சண்டையில அந்த விநாயகர் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா உங்க விநாயகரால
ஒருத்தவன் அடிச்சு அந்த மண்டை உடைஞ்சு அந்த பாவம் யாருக்கு சேரும் சொல்லுங்க. அதனால் தயவு செய்து இனிமேல் அந்த தவறுகளை செய்யாதீர்கள். விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நிறைய பேருக்கு நிறைய மந்திரங்கள் தெரியாது, நிறைய ஸ்லோகங்கள் தெரியாது. சாதாரணமா சாமி எப்படி கும்பிடணும், சாமி கிட்டனா கேட்கணும் கூட தெரியாத சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஓம் கம் கணபதையே நம அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓம் கம் கணபதையே நமன்னு சொல்லுங்க. சார் நான் கொஞ்சம் பர்ஃபெக்டா சொல்லுவோம் சார். ஓம் கம் கணபதியே நம. இதை வேற எதனா இருக்கா சார்? இதை விட ஒரு ஸ்டெப்பு மேல எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உண்மையான வைட்டேஜான மந்திரம் என்னன்னா ஓம் கம் கண்பத் நம அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓம் கம் கண்பத் நம அப்படின்னு இருக்கு. இதை நீங்க பாராயணம் செய்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்க இறைவன் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடணும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நீ என்ன பண்ணணும்னா கடல்லையோ குளத்துலயோ ஆத்துலயோ கிணத்துலயோ உங்க கையால கரைக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். உங்க வீட்டுக்கு எப்படி நீங்க அவரை கூட்டிட்டு வரீங்களோ அது மாதிரி வழி அனுப்பிச்சு வைங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ALP சம்பத் சுமூரணி. நன்றி, வணக்கம்.